வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தீராத கடன் பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு மகா பெரியவா சொன்ன ஒரு வழிமுறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அருள் நேரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதிவு உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மகா பெரியவாவை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ரீ தேவி காமாட்சி அம்மன் அருளால் ஸ்ரீ ஆதிசங்கரர் உருவாக்கின மடத்தில் வந்த ஒரு மகா குரு தான் மகா பெரியவா. அவர் ஏழை பங்காளன். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கும் அவ்வளோ எளிமையான வழிமுறைகளை சொல்லி அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளையே காப்பாற்றுவார். ஏற்கனவே பார்த்தவங்களாக இருந்தாலும் மறுமுறை அவரை பார்க்குறப்போ அவங்க பேரை சொல்லியோ இல்லை அவங்களுக்கு போன முறை என்ன நடந்துங்கிறத சொல்லியோ அவர் விசாரிக்கிறது அவரோட வழக்கம்தான். அப்படி ஒரு பெண்மணி அவரை 2வது முறையாக பார்க்க வந்தப்போ, என்னம்மா உன் முகத்தில் சிரிப்பே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. அந்த பெண் இதுக்கு தான் காத்திருந்தது போல தன்னோட முழு கஷ்டங்களையும் சொல்லி தீர்க்கிறான். தீராத பண கஷ்டத்துலேயும் கடன் தொல்லையிலையும் மாட்டிட்டு குளிக்கிறதாகவும் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியணும் மகா பெரியவர்கிட்ட சொல்லி அவங்க அழுகிறாங்க. அப்போது அவங்க இந்த பிரச்சனையை சரி செய்ய ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டதாகவும் 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்சு சண்டி ஹோமம் பண்ணினா இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு செய்யறதுக்கு எனக்கு வசதி பத்தாது, 1000 பேருக்கு அன்னதானமே செய்ய முடியாது, மகா சண்டி ஹோமம் இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய ஹோமம், அது செய்கிற அளவுக்கு எனக்கு வசதி பத்தாது, இதை நான் எப்படி செய்கிறது, அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, அந்த வசதி இருந்தால் இந்த கடனையே நான் அடைச்சிருவேனே அப்படின்னு சொல்லி மகா பெரியவாட்ட அவங்க அழுகிறாங்க. இது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட மகா பெரியவா, நீ தினமும் சமைப்பதானே, தினமும் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டே வா. அந்த கைப்பிடி அரிசி ஒரு அளவுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் உன் வீட்டுக்கு பக்கத்தாடி இருக்க ஏதாவது ஒரு எறும்பு புத்தில் போட்டுரு அப்படின்னு சொன்னார். நீ போட்ட அரிசியை 1000 எறும்புகள் சாப்பிட்டாலும் அது 1000 உயிர்கள் சாப்பிட்டதுக்கு கணக்கு தான். 1000 மனிதர்களுக்கு நம்ம அன்னதானம் செய்ய முடியலனாலும் 1000 உயிர்களுக்கு அன்னதானம் செஞ்ச பலன் உன்னை வந்து சேரும். உன்னோட கடன் தானாக சரியாகும். இதை நீ தொடர்ந்து செஞ்சிட்டே வா, தன்னை போல பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னார். இந்த நிகழ்வில் நமக்கு கிடைச்ச இந்த பரிகாரத்தை நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கலாம். தீராத கடன் இருக்கிறவங்க இதே மாதிரி தினமும் ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து எறும்பு புத்தில் போட்டுட்டு வாங்க. ஒரு 2-3 நாளில் இல்லைன்னா ஒரு வாரத்தில் உங்களோட பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது மகா பெரியவா சொன்ன ஒரு வழி. இதை முயற்சி பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு பதிவரை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.